பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். வழக்கமாக வருகின்ற அக்னி நட்சத்திரம் வந்துவிட்டது. அக்னி நட்சத்திரம் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் சூரியன் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல அக்னி நட்சத்திர காலம் துவங்குகின்றதுன்னு சொல்லுவாங்க. இதுல மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் மதியம் துவங்கி இருக்கு. மே 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும். இந்த இடைப்பட்ட காலங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் இதுல நம்ம சிவபெருமானுக்கு நிறைய அபிஷேகங்கள் செய்தா நல்லதுன்னு சொல்லுவோம். கத்தரி நாட்கள்ல சிவபெருமானுக்கு பன்னீர், சந்தனம், இளநீர், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, லவங்கம், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, வெட்டிவேர், ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு நம்ம வழங்கினா அவங்க அதை வைத்துக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் அன்றாடம் செய்வார்கள். இறைவன் அருளால் உஷ்ணம் குறைந்து மழை பொழிந்து நாடும் நாமும் நல்ல நிலைமையிலே நன்மையை பெறுவோம். வசதி உள்ளவர்கள் செம்பினால் ஆன தாரா பாத்திரம் சிவாலயங்களுக்கு வழங்கலாம். அந்த மாதிரி செம்பினால் ஆன தாரா பாத்திரத்திலிருந்து சொட்டு சொட்டாக அந்த தண்ணீர் சிவபெருமான் மீது, சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த கோடை காலத்திலிருந்து, வெயிலிருந்து நம்ம தப்பிக்க பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான சிறப்பு பூஜை முறைகளையும் நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்துள்ளார்கள். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கிருத்திகை 4 பாதம் கடந்து ரோகிணி நட்சத்திரம் 1 பாதத்தை கடக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் 20 டிகிரியிலிருந்து 43 டிகிரி வரைக்கும், மேஷராசியில 20 டிகிரி, ரிஷப ராசியில 43 டிகிரி வரைக்கும் பயணிக்கும் காலமே கத்திரி வெயில் சொல்லுவாங்க, அக்னி நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதனாலதான் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பார்க்கடலை கடைந்த பொழுது ஒரு புறம் அசுரர்கள், ஒரு புறம் தேவர்கள் நின்று கடைந்த பொழுது, அமிர்தம் வேண்டி கடைந்த பொழுது அந்த வார்ஷிகைங்கிற பாம்பத்தான் கயிறாக வைத்து மேருமலையை மத்தாக வைத்து கடைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வந்த ஆழகால விஷத்தை எல்லாராலும் தாங்க முடியாம மூர்ச்சிக்கின்றார்கள். அப்பொழுது எல்லோரும் இறைவரை துதிபாட தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை ஒரு நாவல் பழம் போல சுருட்டி சுந்தரரை கொண்டு வர சொல்லி அதை குடித்து விட்டார். அதை தொண்டையில முழுங்கும் போது பார்வதி தேவியார் தொண்டையை லேசாக அமுத்தியதால் அந்த விஷம் கண்டத்திலேயே, தொண்டையிலேயே தங்கி விட்டது. அதனாலதான் அவருடைய தொண்டை பகுதி நீல நிறமாக நீலகண்டனாக மாறியது. அதனாலதான் நெற்றிக்கண்ணும் வெப்பத்தால் தகித்தது. அதனால சிவபெருமானுக்கு கங்கையையும் நிலாவையும் எல்லாம் சூடி பார்த்தும் வெப்பம் குறையவில்லை. அதனாலதான் இந்த இடைவிடாத அபிஷேகங்கள் தொடர்ந்து செய்ய அதுவும் நம்ம ஆத்மார்த்தமாக செய்ய அவர் உடலும் உள்ளமும் குளிர்ந்து மனமகிழ்ந்து நமக்கு பலவிதமான வரங்களை அள்ளித் தந்தார். இதுதான் இந்த அக்னி நட்சத்திர ஈசனை குளிர்விக்கக்கூடிய பலவிதமான அபிஷேகங்களில் தாரா அபிஷேகம் முக்கியமானது. சிவலிங்கத்துக்கு மேல ஒரு பாத்திரம் கட்டி அடியில சிறு சிறு துளைகளாக துளையிட்டு அதிலிருந்து சுட்டு சுட்டாக லிங்கம் விலகும். நம்ம பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல திட்டைங்கிற தலத்துல குரு பகவான் ஸ்தலம், அங்க சிவனுடைய ஆலயம் கூரை மேல சந்திரகாந்த கல்லுனால அது அமைக்கப்பட்டிருக்கும். அதனால ஆகாயத்தில் உள்ள குளிர்ச்சியை அந்த கல் கிரகித்து சொட்டு சொட்டாக ஒரு வினாடிக்கு ஒரு சொட்டு வீதம் சிவனின் மேல் அந்த தீர்த்தம் விலகும். இதனாலதான் அந்த பெரும்பாலும் இந்த கூம்பு வடிவ செம்பு பாத்திரத்தில் தான் இந்த தாரா பாத்திரத்தை பயன்படுத்துவார்கள்.
இந்த தண்ணீர்ல வந்து பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை சேர்த்து நறுமணம் தரக்கூடிய வெட்டி வேறு, பத்திரி இது எல்லாம் போடும்போது சொட்டு சொட்டாக தண்ணீர் சிவபெருமானுடைய சிரசிலே விலகும் போது உஷ்ணம் குளிர்ந்து குளிர்ச்சி ஆகிவிடுவார். அதனாலதான் இந்த ஜலதாரைங்கிற தாரா அபிஷேகம் விசேஷமானது சிவபெருமானுக்கு. நம்ம பாத்தீங்கன்னா 60 வயசு ஆகும்போதும் 80 வயசு ஆகும்போதும் அந்த சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷேகத்தின் போது அந்த வயது முதிர்ந்த தம்பதியருக்கு மேலே அந்த தாராபாத்திரம் மாதிரி ஒரு செப்பு பாத்திரத்துல காசெல்லாம் உள்ள போட்டு அவருடைய பசங்க, மருமகங்க, மகள்கள், பேரம்பேத்திகள்லாம் வந்து அந்த கும்பத்தில் இருந்த நீரை எடுத்து அபிஷேகம் செய்வார்கள். அதனாலதான் வந்து இந்த தாராபாத்திரம் வந்து விசேஷமா இருக்கின்றது. சைவத்திலே சிவபெருமானே நாம் வாழும் உலகமாக காணப்படுகின்றார். உக்கிரம் தனிய பூமி குளிர நட்சத்திர அக்னி நட்சத்திர நாள்ல தாராபிஷேகம் விசேஷமாக செய்ய வேண்டும். பொதுவாக லிங்கத்துக்கு சந்தனம் போட்டு வைத்து நமச்சிவாயா மந்திரத்தை சொல்லி தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்தாலே நல்ல பலன் கிட்டும். இருந்தாலும் அக்னி நட்சத்திரம் போது இது போல இதெல்லாம் செய்யறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும், நோய்கள் நீங்கும். சர்க்கரை கலந்த பாலை தாராபிஷேகம் செய்வதால் கெட்ட சக்தி நம்மை அணுகாது. தீய எண்ணத்துடன் நம்முடன் பழகுபவர்கள் நம்முடன் இருந்து விலகிச் சென்று விடுவார்கள், பயம் நீங்கும். பொதுவாக சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்தால் தோல் நோய் குணமாகும். கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தால் முக்தி பெறலாம். இதுபோல அக்னி நட்சத்திர நாள்ல எந்தெந்த பொருட்களால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன்கிறது நம்ம வந்து முன்னோர்கள் வரையறுத்திருக்கின்றார்கள். அருகம்புல் தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருள்கள் மீண்டும் நமக்கு திரும்ப கிடைக்கும். நல்லெண்ணெய் அபிஷேகம் நோயற்ற வாழ்வை தரும். பசும்பால் அபிஷேகத்தினால் அனைத்து விதமான நன்மைகளும் கிட்டும். தயிர் அபிஷேகத்தினால் பலம், ஆரோக்கியம் கிடைக்கும். பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் செல்வச் செழிப்பு உண்டாகும். சர்க்கரை அபிஷேகம் துக்கத்தை போக்கும். புஷ்ப ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் லாபம் வரும். இளநீரினால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்தும் கெட்டும். உத்ராட்ச மாலை உள்ள அந்த ஜலத்துல போட்டு அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கெட்டும். அரைத்தெடுத்த சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கெட்டும். வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் யோக பாக்கியங்கள் கெட்டும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம், மோட்சம் மற்றும் தீர்க்காயில் கிட்டும். திராட்சை ரசம் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தால எல்லாவற்றிலும் வெற்றி, ஜெயம் உண்டாகும். பேரிச்சம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் இல்லாமல் போவார்கள். நாவல் பல ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் நமக்கு வந்து எல்லா வளமும் கிட்டும், வைராக்கியம் கிட்டும். மாம்பழ ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும். மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் மங்களம் உண்டாகும். எலுமிச்சம்பழ தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆத்ம ஞானம் கிட்டும். பஞ்சாமிர்த அபிஷேகம் மன தைரியத்தை தரும். தயிர் அபிஷேகம் உறவினர்களால் குடும்பத்திலே செல்வத்தை பெருக்கெடுக்க செய்யும். இளநீர் அபிஷேகம் செய்தால் மகிழ்ச்சி உண்டாகும். பசு நெய் அபிஷேகம் செய்வதால் சுகமான வாழ்வு கிட்டும். ஆக அக்னி நட்சத்திரத்துல இந்த அபிஷேகங்கள்ல நம்மளால என்ன முடியுமோ அந்த அபிஷேகத்தை இந்த 21 நாள்ல முடிந்தவர்கள் செய்து சிவனடியார்களுக்கு உதவி, சேவை, அன்னதானம் செய்வதும் நல்லது. திருவண்ணாமலையில நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிவனடியாருக்கு அக்னி வெயிலை சமாளிக்க நீங்கள் குடை வாங்கி கொடுக்கலாம், கதர் ஆடை வாங்கி தரலாம், செருப்பு, விசிறி போன்றவை வாங்கி தரலாம். ஆக இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து திருவண்ணாமலை போய் தான் பண்ணணுங்கிறது இல்ல, உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த மாதிரி உதவி செய்தால் சிவபெருமான் மனம் குளிர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அக்னி நட்சத்திரத்திலே நீங்க வந்து சிவனுக்கு உண்டான அபிஷேகங்களை செய்யுங்கள். அதே போல இந்த காரமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மோர், நீர்மோர் பானகம் இந்த மாதிரி பந்தல் அமைத்து அதன் மூலமாக பக்தர்களுக்கும் மக்களுக்கும்
தொழிலாளர்களுக்கும் உதவி வந்தால் தாகத்தை தீர்ப்பதுடன் அவருடைய நல்லாசியும் சிவன் வழங்க ஏற்பாடு செய்வார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.